Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு சித்திரக்கனி ஸ்பெஷல்ஸ்ல நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இந்த பச்சடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு கிரேட்டரில் நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். 200 ml தயிரையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு பீட்ரூட் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் லேசாக. இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, இது ஒரு திக் கிரேவி அப்படிங்கிறனால நம்ம அளவாக தான் சேர்க்கணும். இப்போ 3 to 4 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் கலவையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிரை நம்ம அதில் சேர்க்கணுங்க, இல்லைனா தயிர் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தயிரை பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளித்து இதுக்கு ஊற்றிடலாம். இது ஒரு கேரளா ரெசிபி அப்படிங்கிறனால நான் இதை தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான பீட்ரூட் பச்சடி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy cooking!